41 பேர் எப்படி செத்து போனான்றதை விசாரணை பண்ணுறதுக்கு தான் உன்னை சிபிஐயில் உள்ள கூப்பிடுறான். குறைந்தபட்ச வருத்தம் கூட இல்லாமல் வண்டியில் ஏறி நின்று கை காமிச்சிட்டு வர்றாருன்னு சொன்னால் அவர் எதுக்காக காமிச்சிட்டு வர்றாருன்னு நமக்கு புரியலையே. ஆதவர்ஜனா ஓப்பனா என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் 2 ஆண்டு சிஎம், நாங்க 2 ஆண்டுகள் சிஎம், உங்களுக்கு 90 சீட்டு, எங்களுக்கு இத்தனை சீட்டு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரைக்கும் பேசினதா ஓப்பனா மைக்ல சொல்றாரு. ஆனா அது சிபிஐ ரெய்ட போய் பேசினாங்களா அல்லது சிபிஐ விசாரணை போய் பேசினாங்களா நமக்கு தெரியல. சிபிஐ விசாரணை அப்பதான் இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகளே வருது. அதுதான் நமக்கு சந்தேகம் வந்துருது. அதிமுகவை விட நான் எப்படி பெரிய கட்சி ஆகுறதுன்றது தான் பிஜேபியோட நோக்கமே தவிர அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சு வந்துடணுன்றதெல்லாம் வந்து பிஜேபியோட நோக்கமே கிடையாது. நிதி வரல, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குது ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் மோடி வந்து 5200 கோடிக்கு நலத்திட்டங்களை அறிவிச்சுட்டு போறாரு. என்ன அறிவிச்சாலும் நீங்க வந்து அவங்க திட்டிக்கிட்டே தானே இருக்கு. இப்போ நீங்க விஜயோடைய செயல்பாடும் சரி, அவருடைய அரசியல் பயணம் சரி சுத்தமா சரியில்லைன்னு சொல்றீங்க. திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் சார் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடுன்னு வரும்போது எழுபறியாவே இருக்கு? வெறும் சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் வந்து எண்ணிக்கை இருந்தால் மட்டும்தான் குரல் கொடுப்பாங்கல்ல. அந்த எண்ணிக்கை ரொம்ப அவசியம் உள்ள குரல் கொடுக்கறதுக்கு. ஆனால் அந்த எண்ணிக்கையை மட்டும் வச்சுமே வந்து நீங்கள் கம்யூனிஸ்டுகளை தீர்மானிச்சிட முடியாது. 3 எம்பி இருக்கும்போது தான் வந்து நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு எதிரான போராட்டத்தை மக்கள் நடத்தும் போது வெளியிலேருந்து வந்து அந்த 3 சட்டங்களை திரும்ப பெற வச்சாங்க. அதனால் கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டி ஆயிடுச்சுன்னாரு. பீகாரில் அவங்க கட்சிக்காரங்களே வந்து அவங்க மாநிலங்களவை உறுப்பினருக்கு ஓட்டு போடலை. சிபிஎம்ல இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ போய் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஓட்டு போடுறாரு. ஏன்னா வந்து அங்கே பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதில் வந்து அவங்க கேட்குற தொகுதியை கொடுக்கலன்னா திமுக கூட்டணியிலேருந்து விலகுவதான ஒரு தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிர்மல். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக சமூக ஆர்வலர் லெனின் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவருக்கு வணக்கம். நல்லா இருக்குங்களா? நல்லா சார், இப்போ தேர்தல் களம் ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். தேதி அறிவிச்சிட்டாங்க, பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கு, நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக இன்னைக்கு தேர்தல் களம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஒன்றிய அரசு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்கள், அதுக்கு இப்போ கூட்டணியில் அதிமுக இருக்கிறது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து திமுக வளர்ச்சி பணிகள் நிறைய வந்து செஞ்சுருக்கிறாங்க, மக்கள் பணிகள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த நற்பெயர் வந்து இந்த அரசுக்கு இருக்குது. பொதுவாக ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம். அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து இருக்கும். அது ஒரு பகுதி இருக்கதான். ஒரு 5 ஆண்டு கால ஆட்சினும் போது வந்து ஒரு சில இடங்கள்ல அந்த எதிர்ப்பு இருக்கும். பட் ஒன்றிய அரசினுடைய பாராமுகம், அது செய்கிற துரோகம், அதற்கு இணையாக அதிமுக கூட நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலையாக தான் வந்து தமிழக அரசியல் களம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இன்னைக்கு புதுசாக விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. 2 ஆண்டுகள் ஆயிருக்கு. அவரோட செயல்பாடுலாம் ஒன்று இருக்குது. 2 பேருக்கு மாற்றா நாங்கள் விஜய் மாற்றா வைக்கிறோன்னு ஒரு பக்கம் பேசுபொருளாக இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் வந்துட்டாருன்றது தான். பட் ஃபீல்டில் வந்து அவர் எதுவும் பெருசாக இல்லையே. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞர்கள் மத்தியில் பொதுவாக என்னென்னா வந்து அதிமுக திமுகவுக்கு எதிரான ஒரு மாற்று ஒரு அரசியல் வேணும்னு சொல்லி ரொம்ப நீண்ட காலமாக வந்து அது ஒரு விவாதிச்சுட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அதிமுக திமுகவுக்கு மாற்றா ஒன்று வேணும்னா அதுக்கு இதை விட பெட்டரா ஒன்று தானே வேணும். இதை விட மோசமான ஒன்றுக்கு போக முடியாது இல்லை. அப்போனா பெட்டரா ஒன்றுன்றதை விட பொதுவான விவாதம் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் திமுக அதிமுக 2 இல்லாமல் ஒன்று. குறிப்பாக வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ்னு சொல்லுவாங்க, ஆன்டி டிஎம்கே நரேட்டிவ்ன்றதை இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு பிஜேபி இந்த மாதிரியான சித்தாந்தத்தில் பழமைவாத பிற்போக்கு சிந்தனையில் இருக்கிறவங்கன்னா திமுக இருக்கிறதுன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது. அப்போனா திமுகவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணுறாங்கல்ல. அந்த கிரியேட் பண்ணுற நரேட்டிவ்னா உங்களுக்கு வந்து அரசியலற்ற தன்மையில் இருக்கிற ஒரு இளம் கூட்டத்துக்கிட்ட அது வந்து செட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து சீமான் வந்தவொடனே அவர் தான் மாட்டுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. இப்போ ஒரு 8% வரைக்கும் ஓட்டு வாங்குறாருன்னா அதே மாதிரி ஆனால் ஒரு ஸ்டெபிளாக, அதாவது சீமானு அப்படின்னு சொன்னால் சீமானோடவே நிற்கிறது, அதுலேருந்து அடுத்த கட்ட வளர்ச்சின்ற மாதிரி ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படுற ஆட்களாக இல்லாமல் ரொம்ப ஒரு சின்ன சின்ன கூட்டமாக ரசிகர் மனநிலையில் இருந்தோம், அல்லது ஒரு சரியான அரசியலை முழுமையாக புரிஞ்சிக்காம ஏதோ இதுக்கு மாற்று அதுதான், இவங்க எல்லாருமே மோசங்க அதனால அவங்க தான்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தால் விஜய் கூட போகிறதா அல்லது விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற ஆட்களை நான் பார்க்குறேன். ஒரு மாற்றாக அவர் வந்து வைக்கிறாங்க, அவர் தான் எல்லாத்தையும் மாத்திர போறாருன்ற மாதிரியான ஒரு அரசியல் களத்துல அவருடைய இது இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. சீமானையும் விஜய் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியுமா? ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. இன்னைக்கு அரசியல் வந்து அப்படியே அரசியலையா மாறதுக்கான எல்லா சூழலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜயும் சீமானும் ஒரே தட்டில் பார்க்க முடியும்? இல்லை, நான் விஜயும் சீமானையும் ஒரே நிலையிலேருந்து நான் பார்க்கல. பொதுவாக என்னன்னா திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு மாற்றுன்னு சொல்லும் போது யாராச்சும் புதுசாக வராங்க,
அதில் இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதில் விஜய்ன்ற அடிப்படையில் அது முன்வைக்கப்படுது. விஜய்க்கு இருக்கிற ஒரு நீண்ட காலம் திரைத்துறையில் இருக்கிறாரு. அவர் மீதான ஒரு ரசிகர்கள் கண்ணோட்டம் இருக்கு. ஒரு இளைஞர்கள் அவர் மீதான ஒரு ஓட்டு போடலாம், அவர் கூட தான் அவர் தான் எல்லாத்தையும் மாத்திர போறாருன்னு நீங்க பார்த்தா தெரியும். நான் அதுக்குள்ள பெருசா போல அவங்க அவங்களுக்கு பேசுறது புரியுதா என்னன்னு கூட தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோம், விஜய் தான் எல்லாத்தையும் பண்ண போறான்னு சொல்றாங்க. நான் அதே கண்ணோட்டத்தை பார்க்கல. ஆனா அவர் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்துருவாரான்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை, நான் இருக்கிற நிலையில பார்க்கும்போது. போன தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இந்த மாதிரியான மக்கள் கவனத்துல ஈர்த்திருக்காங்கன்னு சொல்றீங்க? இல்லை நீங்கள் அப்படி ஈர்த்துட்டாங்கலாம் என்னால் சொல்ல முடியல. இப்போ என்னன்னா ஒன்று இந்த உதிரியாக இருந்த பல பேரை இணைச்சிருவோம், அதிமுகவில் வெளியில் போன ஆட்கள்லாம் இணைச்சிருவோம். நாங்கள் டிடிவி தினகரனை தவிர வேறு யாரையும் அவங்களால இணைக்க முடியல. ரெண்டு என்னன்னு சொன்னால் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியா அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியான்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எடப்பாடி தான் முதல்வர் ஆவார், அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கிறவங்களாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பிஜேபியில் இருக்கிறவங்க பேசும்போதுனா தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேசுகிறாங்களே தவிர அதிமுகவையோ அல்லது அவங்க தான் முதலமைச்சர்ன்ற மாதிரிலாம் பேசுகிறதே கிடையாது. அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய முரண் இருக்குது. நீங்கள் பிஜேபி அதிமுக கூட்டணின்னு சொல்லும் போது ஏதோ வெற்றிக்கான கூட்டணின்லாம் பேசுறது கிடையாது. அதிமுகவை விட நான் எப்படி பெரிய கட்சியாக ஆகுறதுன்றது தான் பிஜேபியோட நோக்கமே தவிர அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சு வந்துடணுன்றதெல்லாம் பிஜேபியோட நோக்கமே கிடையாது. அதிமுக என்ன நினைக்குதுன்னா என்னதான் நம்ம உடஞ்சி சிதறனாலும் பாஜகன்ற இன்னொரு கட்சி இணையும் போது அந்த பலம் கூடுது அப்படின்ற மாதிரி இல்லை நீ அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் என்ன பிரச்சனைனா பிஜேபி அந்த அளவுக்கு விசுவாசமாக வேலை செய்வாங்களான்றது தானே பிரச்சனை. அதிமுகவில் இருக்கிறவங்களெல்லாம் பிஜேபிக்கு சேர்த்துப்பாங்க. ஆனால் பிஜேபி போய் அதிமுக வேலை செய்ய மாட்டதெல்லாம் சந்தேகம். ஏன்னா அவங்களுடைய வரலாறே அதுதான். நீங்கள் நிதிஷ்குமார் கூட சேர்ந்தாலும் சரி அல்லது சிவசேனா கட்சியில் சேர்ந்தாலும் சரி, எந்தெந்த கட்சி கூடலாம் பிஜேபி சேருதோ அது சேர்ற கட்சியை மொத்தமாக காலி பண்ணிட்டு பிஜேபி முழு ஆதாயத்தையும் அடையும். அதுதான் பிஜேபியுடைய நோக்கமும் கூட. இப்போவுமே பிஜேபி எல்லா இடத்துலையும் வைக்கிற டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா, நான் தான் ரெண்டாவது பெரிய கட்சியா வரணும். இப்போ நீங்க திமுக இருக்குதுன்னு சொன்னா திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்றத சொல்லணுமே தவிர அதிமுக தான் மாற்றுன்னு சொல்லணும்னு பிஜேபிக்கு எந்த அவசியமும் கிடையாது, அதோட நோக்கமும் கிடையாது. நீங்க அண்ணாமலை அதை தான் திரும்ப திரும்ப பண்ணிருந்தாரு. பிஜேபி தலைவராக இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு, பேட்டி கேட்கும் போதே சொன்னார், ஏங்க என் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் நான் பண்ண முடியுமே தவிர நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. தேர்தல் நெருங்கினவன என்ன பண்ணாங்கன்னா அண்ணாமலையை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பேசுறதுக்கு நயினார் நாகேந்திரனை கூட்டிட்டு அங்கே உட்கார வைக்கிறாங்க. அப்போனா பிஜேபியினுடைய நோக்கம் அதிமுகவை வளர்ப்பதோ அல்லது திமுகவை எதிர்த்து இந்த கூட்டணி வெற்றி பெறுவதெல்லாம் இருக்குன்னு நான் நம்பல. அதிமுகவை காலி பண்ணிட்டு பிஜேபி எப்படி ரெண்டாவது பெரிய கட்சியா வரதுன்றது தான் பிஜேபியினுடைய நோக்கம். அதுக்கான முன்முயற்சிகளை தான் அவங்க பண்றாங்க. ஏன் சார் பொதுவா பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடிய மாட்டேங்குது? எவ்வளவு முயற்சி எடுத்திருக்காங்க. ஒன்றிய அரசு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த பலத்தோட இருந்தும் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாத காரணம் என்ன? அது அவங்க பின்பற்றுற ஒரு கொள்கை தான். நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால், மாநில உரிமைகள் அவங்களுக்கு கசப்பானது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு மாநில மொழியை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை ஏற்றுக்கொள்வது அவங்களுக்கு கசப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதனால அவங்களால இங்கே கால் ஊன்றுவது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சித்தாந்தம் என்ன, இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரன்றது அதுவாக இல்லை. அவங்க சொல்கிற சனாதானத்தை ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க. இது சனாதான ஒழிப்பு, சனாதான எதிர்ப்புன்னு வரும்போது அவங்களால அந்த விஷயத்த பண்ண முடியல. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அது பெரியார், அம்பேத்கர்னுடைய சித்தாந்தங்கள், சிங்காரவேலர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாக்கம், இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஊறி எல்லா மூலைகள்லையும் பரவி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரிவினை சக்தியோட இருக்கிற ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கிறது அவங்களால முடியல. நீங்கள் பாருங்கள், அவங்க எல்லா பேர் வைக்கிறதெல்லாம் ஹிந்தியில தான் பேர் வைப்பான். இப்போ கூட திட்டங்களுக்கு அவங்க கட்சி அமைப்பு எல்லா பேரையும் அப்படிதான் வச்சான். தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஐயோ இப்படி வச்சா வர முடியாதுன்றதுனால தான் இந்து முன்னணி அப்படின்றத அவங்க பேர் மாற்றி உள்ள வரணும்னு நினைச்சா கூட அவங்க பண்ண முடியல. ஆனால் கிரவுண்ட் லெவல்ல இன்னும் என்னன்னா அந்த பிரிவினை சக்திகளை வளர்ப்பதற்கான வேலைகள் ரொம்ப சின்சியராக இன்னைக்கு வரைக்கும் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் நீங்கள் கோயம்புத்தூரில் நடந்த கலவரமாக இருந்தாலும் சரி, மண்டக்காடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ பிஜேபி பல இடங்களில் முன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே என்னன்னா அந்த பிரிவினையை வளர்த்து மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு ஆதாயத்தை பண்ணிட முடியுமான்ற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களால தனியாகவே தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியலன்னு வச்சுக்கிட்டாலும் அதிமுக தொடர்ந்து அவங்க கூட்டணி வச்சு தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்கும் போது ஒரு கூடுதல் பலம் கொடுக்கலாம்ல? இப்போ எதாவது திமுக, அது அதிமுக, பிஜேபி கூட்டணி அப்படின்னு வரும்போது அந்த அவங்க கிட்ட இருக்கிற அந்த சக்திகள் கொண்டு சேர்ந்தாலுமே கூட அரசியல் களம் அப்படி இருக்காது. நீங்கள் ஒரு உள்ளாட்சி தேர்தலையோ மற்ற இடத்துலயே போகும்போது நாங்கள் 2 பேர் சேர்றோம், அது ஒரு அணி சேர்க்கையாக மாறுதுன்னு சொல்லும் போது அது ஒரு சென்ஸ் இருக்கும். நீங்கள் அதுவே ஒரு மாநில அரசு தேர்தல் அப்படின்னு வரும்போது
பொலிட்டிக்கலாக தான் வந்து மக்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் பேட்டர்ன் வந்து மாறும். நீங்கள் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுற பேட்டர்னோ, சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடுறது, உள்ளாட்சி தேர்தலுக்கு ஓட்டு போடுற பேட்டர்ன் வந்து மாறும். இப்போ மாநில தேர்தலுக்கான ஓட்டு போடுற பேட்டர்னில் அதிமுக வந்து எவ்வளவுதான் பேசினாலும் பிஜேபியோட போய் சேரும் போது தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையோடு இருக்கிற பிஜேபியோட தான் அதிமுக சேர்ந்துருச்சு. அதனால நம்ம வந்து அது ஓட்டு போடக்கூடாதுன்ற சிந்தனையிலேருந்து அதை அணுகுவாங்க. இப்போ நீங்கள் ஆர்.என். ரவி இங்கே இருந்தார். நம்ம சட்டமன்றத்தில் உட்காந்து தமிழ்நாட்டுக்கு நலம் பயக்கிற திட்டங்களை போட்டால் ஆர்.என். ரவி கவர்னர் மாளிகையில் உட்காந்து என்ன பண்ணுவார்? அதெல்லாம் கெடுக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவார். அப்போ ஆர்.என். ரவி மேலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரதானே செய்யும். இப்போ ஆர்.என். ரவி யாருன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்ப பிஜேபி ஆர்எஸ்எஸோட போய் தான் நிற்கும். இப்போ இவங்க அந்த சிந்தனையோடு தான் வந்து கூட நிற்கிறாங்களே தவிர, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு மக்களுக்கு எதிரானது. நீங்கள் கல்விக்கு நிதி ஒதுக்கலை பிஜேபி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்தியை ஏற்றுக்கிட்டாதான், மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் நிதி ஒதுக்குவோம்னு சொல்லுது. அதே மாதிரி நான் சொன்னால் உஜ்வாலா திட்டம் பேர் வைக்கிறான். அந்த பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பேன் பாருங்க. அந்த மாதிரி பேரெல்லாம் ஹிந்தியில் வைக்கிறான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நிதி ஒதுக்கணும்ல. இப்போ நீங்கள் உஜ்வாலா திட்டத்துக்குன்னு சொல்கிறான். ஆனால் உஜ்வாலாவில் வந்து சிலிண்டரு மானியத்தை ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றா. ஜல் ஜீவன் திட்டம் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவே இல்லை. நீங்க கல்விக்கும் குடிநீருக்கும் நிதி ஒதுக்காத போது மாநில அரசு தன்னை சொந்த நிதியை போட்டு வந்து அந்த திட்டங்களை வந்து அமலாக்குது மக்கள் நலனுக்காக. அப்ப ஒன்றிய அரசு அதை செய்யலையே. அப்ப நீங்க அதிமுக என்ன அதை வந்து கேட்டுடுச்சு? அப்ப கேட்காத பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கானா அதுக்கு எதிரான மனநிலை தான் உருவாகுமே தவிர அதுக்கு ஆதரவான மனநிலை எப்படி உருவாகும்? நீங்க நிதி வரல, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குது ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் மோடி வந்து 5200 கோடிக்கு நலத்திட்டங்களை அறிவிச்சுட்டு போறாரு. என்ன அறிவிச்சாலும் நீங்க வந்து அவங்க திட்டிக்கிட்டே தானே இருக்கு. இப்ப நீங்க கல்விக்கு கூட தான் நாங்க நிதி ஒதுக்கிறோம்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்லல எல்லாம் திட்டங்கள்லாம் போட்டோம். ஒன்றும் இல்லைங்க, இங்க ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் ரயில்வே பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கறதுக்கு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரதுக்கு கேட்குறோம். அரசு ஒத்துக்கலையே. அதுல என்ன பெரிய நெருக்கடி இருக்கு உங்களுக்கு? நீங்க மதுரையில மெட்ரோ கேட்டோம், கோயம்புத்தூர்ல கேட்டா அதெல்லாம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வராது, அது இதுன்னு சொல்லி அங்க போதுமான வரவேற்பு இருக்காது, ஏதோ ஒன்று சொல்லி சொல்றாங்க. இதை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? இப்போ இது சாதாரண ஒரு விஷயம் தானே. மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா தாம்பரம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு நான் அவ்வளவு தூரம் போயிட முடியும். அதை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? அதுல வந்து ஒப்புதல் கொடுக்கறதே பிரச்சனை, நிதி கூட இல்ல. நீங்க மெட்ரோ திட்டங்களுக்கு பல நேரங்களில் நிதி கொடுக்கலாம் கூட மாநில அரசு நிதி போட்டு அதை வந்து பண்ணிக்குது. ஒப்புதலே கொடுக்கலையே. அதுதான் சார், தமிழ்நாடு அரசுடைய அணுகுமுறை சரியில்லைன்றாங்க. அவங்க வந்து ஒரு சுமூகமான ஒரு உறவே வந்து பாஜக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு கூட இல்ல. சுமூகமான உறவுன்றது தானே கேள்வியே. அதாவது இந்த திட்டத்திற்கான வரையறை என்ன, இந்த திட்டத்துக்கு வந்து எவ்வளவு நிதி தேவைப்படும், இதுல மாநில அரசு எவ்வளவு பண்ண போகுது, ஒன்றிய அரசு என்ன பண்ண போகுதுன்னு கேட்டு அதற்கான வரையறைகள் பண்றது, நில ஒதுக்கீடு பண்ணி கொடுக்கறது தான் மாநில அரசு பண்ண முடியும். அதை பண்றதுக்கு மாநில அரசு எங்கேயுமே தயங்கவே இல்லையா? இல்ல, மத்திய அரசு கிட்ட வாங்குறதுல வந்து நிதியை வாங்குறதுல வந்து இவங்க வந்து அவங்க சொல்ற சில விஷயங்கள் கேட்டு போகலாம். சில சொல்ற விஷயம் சொல்றது என்ன, இந்தியை ஏத்துக்குங்கன்றாங்க, அப்பதான் கல்விக்கு நிதி ஒதுக்க முடியும்ன்றாங்க. மும்மொழி திட்டம் தான் நாங்க கொடுப்போம்னு சொல்றாங்க. அதான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நம்ம ஊர்ல தமிழ் படிக்கிறோம், ஆங்கிலம் படிக்கிறோம், இந்தியும் படி அவன் சொல்றான். நீங்க மேல போயிட்டீங்கன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஹிந்தி மட்டும்தான், அவன் எக்ஸ்ட்ராவா இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லுவான். அப்ப தமிழ் அவன் எக்ஸ்ட்ரா படிக்க போறானா? கிடையாது. இப்ப நமக்கு மும்மொழி திட்டம், இன்னொருத்தனுக்கு வந்து இருமொழி திட்டம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற மாணவர் தலையிலையும் அதை ஏத்தணும். அப்ப அவனா சொல்றான், இங்க நீங்க இந்தியை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்போம்னு சொல்றான். அதையே நம்ம ஏத்துக்கணும், சண்டை போட்டுதான் ஆகணும். இப்ப நீங்க நீட் உட்பட வந்து அவன் அப்படிதானே சொல்றான். தமிழ்நாட்டுக்கு வந்து விலக்கு இருந்தது, நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுத்து வச்சிருந்தோம். ஆனா நீட் தேர்வில் இருக்கிற விலக்கை முற்றுமா எடுத்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு நான் வந்து நீட் தேர்வு கட்டாயம்னு சொல்லும் போது நம்ம ஊர்ல இருக்கிற அனிதாவால படிக்க முடியாம போதே, செத்து போதே அந்த குழந்தை. அப்ப அதுக்கு வந்து காரணம் யாரு? அனிதா செத்து போனதுக்கு காரணம் பிஜேபி அரசு இல்லையா, ஒன்றிய அரசு இல்லையா? அப்ப அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க மின் கட்டணம் உயர்ந்து போச்சுன்னு எல்லாம் பேச மாட்டல. உதவி மின் திட்டம்னு சொல்லி கொண்டு வந்து மின் கட்டணம் உயர்வதற்கும் மின் திட்டம் வந்து பாதிக்கப்படுவதற்கும் காரணமா இருந்தது பிஜேபி அரசு தான். அதுல போய் கையெழுத்து போட்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி தான். நீங்க வந்து அதை உதவி திட்டத்தில் நான் வந்து கையெழுத்து போடவே மாட்டேன்னு சொன்னவங்க அம்மையார் ஜெயலலிதா. ஏன் வந்து இவர் போய் எடப்பாடி போய் கையெழுத்து போட்டு வந்தாரு? இப்ப நீங்க வந்து எஸ்பி வேலுமணி மேலேயும் நம்ம விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் மாதிரிலாம் வந்து சிபிஐலாம் வந்து என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பயங்கரமா ரெய்டுலாம் பண்ணாங்களே, வழக்கு என்ன ஆச்சு? இதான் காம்ப்ரமைஸ். அவனா சொல்றான், நான் வந்து உன்னை மிரட்டுறதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வருவேன், நான் சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்டு உதவி மின் திட்டத்துல கையெழுத்து போட்டேன்னா நான் வந்து உனக்கு ஏதாவது செய்யறேன்னு சொல்லுவான். அப்போ செய்ய மாட்டான். தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலையா தான் அது இருக்கும். அதே வந்து இப்ப இந்த அரசும் செய்யணும்னு சொல்றாங்களா அவங்க? சார், இந்த எல்பிஜி கேஸ் இப்போ ஈரான் போர் சம்பந்தமா எல்பிஜி கேஸ் வந்து தட்டுப்பாடு ஏற்படுது. அதுல ஒன்றிய அரசு ஆலோசனை பண்ணுது, தமிழ்நாடு அரசு வந்து என்ன முடிவெடுக்க போதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கேள்வி வைக்கிறார். அவர் பாவம், அவர் ஒன்றிய அமைச்சரா வேற இருந்தாரு. நீங்க வந்து எல்பிஜி கேஸுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. நீங்க வந்து எல்பிஜி கேஸ் வர வைக்க வேண்டியதும் அதை விநியோகம் பண்ண வேண்டியதும் வந்து ஒன்றிய அரசு. அது தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும்?
ஆனா தமிழ்நாட்டுல ஏதாவது பண்ணுறாரு. ஆனாலும் தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இந்த ஹோட்டல்ல மற்ற இடங்கள்ல வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணா அதுக்கு நான் மானியம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு அரசு பண்ணிருச்சு. ம். ஒன்றிய அரசு என்ன பண்ண போகுது இப்ப? இப்ப என்னன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சும்மா ஜனங்களுக்கு வந்து போற போக்குல சொல்லிட்டு போறது. தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுதுன்னா, நாமளா போய் ஈரான்ல இருந்து இப்ப எடுத்துட்டு வர முடியும். சரி எங்களுக்கு வக்கு இல்ல. இப்ப நீங்க வந்து மோடி வந்து எங்களுக்கு வக்கு இல்ல. ம். தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்கணும்னு சொன்னா வேணா பண்ணிட்டு போலாம். அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியலையே. ம். சரிங்க சார். இப்ப பிஜேபி அரசோடைய கொள்கை வந்து சரியில்ல. அதனால தமிழ்நாட்டுல வரமாட்டேங்குன்னு சொல்றீங்க. இடையில வந்து விஜய் வந்து சிபிஐ வழக்குக்கு வந்து அதாவது கரூர் ஸ்டாம்பேடு சம்பந்தமான சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில ஆஜராது. இந்த பயணத்துல வந்து விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி பேசப்பட்டதா சொல்லுது. அது ஒரு அரசு புரசலா தான் இருக்கே தவிர, ம். ஆனா இருந்தாலும் ஆது அர்ஜுனுடைய பேட்டிகள்ல பார்க்கும்போது அது உறுதியான நிலைமையில தான் இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட், சிபிஐ மாரி இருக்கிற சுயேட்சையான அமைப்புகள் எல்லாத்தையுமே ம். தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துற மாரி தான் வந்து பயன்படுத்துது. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல கூட டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ள நேரா போய் என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் போகுது, அமலாக்கத்துறை போகுது. நீதிமன்றம் கடுமையான விமர்சனத்த பண்ணதுக்கு அப்புறம் என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மன்னிப்பு கேட்டுருச்சு. ம். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கறேன்னு காலைல வந்துட்டேன். ஏன்னா, போய் மிரட்டுறது தான் நோக்கம். தமிழ்நாடு அரசை மிரட்டி தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமான்னு சொல்லி சில முயற்சிகள் எடுக்கும்போது, அத வந்து நம்ம ஏறி நின்னு அடிக்கும்போது அவனால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப நீங்க சிபிஐய வச்சு வந்து விஜய மிரட்டுறதுக்கான ஏற்பாடா அப்படின்னா, உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ம். ஆனா ஆதவ அர்ஜுனா ஓப்பனா என்ன சொல்ட்டாரு? நீங்கள் 2 1/2 ஆண்டு சிஎம், நாங்க 2 1/2 ஆண்டுகள் சிஎம்மோ. ம். உங்களுக்கு 90 சீட்டு, எங்களுக்கு இத்தனை சீட்டு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரைக்கும் பேசினதா ஓப்பனா மைக்ல சொல்றாரு. ஆனா அது சிபிஐ ரெய்ட் அப்ப பேசினாங்களா அல்லது சிபிஐ விசாரணை அப்ப பேசினாங்களா நமக்கு தெரியல. சிபிஐ விசாரணை அப்பதான் இந்த மாதிரி கூட்டணி பேட்டி பேச்சுவார்த்தைகளே வருது. வருது. அதுதான் நமக்கு சந்தேகம் வந்துருது. இப்ப பாருங்க அவ்வளோ பெரிய விசாரணைக்கு போறோம்ன்னு சொல்றான். கத்திரிக்கோல் எடுத்துட்டு போனாருன்றாங்க, சாராயத்தை எடுத்துட்டு போனான்னு சொல்றாங்க. ம். யார் ஆதவ அர்ஜுனா எடுத்துட்டு போனாரு, ரெய்ட் பண்ணேன்னு சொல்றான். இதெல்லாம் நமக்கே வந்து வினோதமா இருக்கு. ஒரு அரசியல் கட்சி ஒரு பொறுப்புல இருக்கிற ஆள் போகும்போது இவ்வளோ இதுவாவா போவாங்கன்ட்டு. சிபிஐ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இப்ப நீங்க விஜய் பாருங்க, ஒரு விசாரணை முடிச்சுட்டு வெளில வராரு 2வது நாளு. கை காமிச்சுட்டு வராரு, தம்ஸ் அப் பண்ணிட்டு வராரு. இன்னும் மக்கள் போராட்டத்துக்காக போராடி வந்தாரா என்ன? ம். ஸோ என்ன பேசிட்டு வந்தாரு? என்ன அதுல பெரிய வெற்றி கண்டுட்டாருன்னு நமக்கு தெரியல. 41 பேர கொன்ன குறைந்தபட்ச குற்ற உணர்வு கூட இல்ல. 41 பேர் எப்படி செத்து போனான்றத விசாரணை பண்றதுக்கு தான் உன்ன சிபிஐல உள்ள கூப்பிடுறான். குறைந்தபட்சம் ஒரு வேதனை இருக்கணும்ல. 41 பேர் நம்ம பிரச்சாரத்துக்கு வந்து நம்ம தொண்டர்கள்ல என்ன பார்க்க வந்தவன் செத்து போயிட்டான்ற குறைந்தபட்ச வருத்தம் கூட இல்லாம, ம். வண்டியில ஏறி நின்னுட்டு கை காமிச்சுட்டு வர்றாருன்னு சொன்னா, அவரு எதுக்காக கை காமிச்சுட்டு வர்றாருன்னு நமக்கு புரியலையே. ம். அப்ப என்னன்னா, 1 சுயமா வந்து தனக்கு ஒரு இது இல்ல. 2 அரசியல் ரீதியா வந்து அவங்க த்ரெட்டன் பண்றாங்கன்றத ஓப்பனா சொல்றதுக்கு கூட வந்து அவருக்கு தைரியம் இல்ல. ம். அத வச்சுனா கூட ரொம்ப சூசகமா வந்து பேசிட்டு போறாரே தவிர, அரசியல் ரீதியா என்ன நெருக்கடி குடுக்குறாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு இது இல்லையே. இல்ல முன்னெல்லாம் விஜய் கிட்ட ஒரு வீடியோவாவது வரும். இப்ப எதுவுமே வர மாட்டேங்குது. ஏ வீடியோ வரதே என்னன்னு சொன்னா ஒரு பதட்டத்துல குடுக்குற மாரி தான் ஆயிருச்சு. ம். இப்ப நான் என்ன சொல்றேன், இங்க என்ன சிஎம் சார் என்ன மிரட்டலான்னு பாக்குறீங்களா? அது 41 பேர் செத்து போனதுக்கு அப்புறம் கூட. ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு வந்து கூப்பிடும்போது உன்ன மிரட்டுறீங்கன்னு ஒரு வீடியோ குடுக்க வேண்டியது தானே? ம். என்ன மிரட்டுறதுக்காக டெல்லிக்கு 10 வாட்டி கூப்பிடுறீங்களா? என்ன தேர்தல் வேலை செய்ய விடாம தடுக்கிறதுக்காக 10 வாட்டி டெல்லிக்கு கூப்பிடுறீங்களான்னு பேட்டி குடுக்க வேண்டியது தானே? ம். ஸோ இது எல்லாமே என்னன்னா வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணி ஏன்னா அவர் ஏற்கனவே கார் வாங்குனதுல வரி கட்டலன்னு சொல்லி அது ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஸோ அந்த கேஸ் பெண்டிங்கு அல்லது சிபிஐல இந்த கரூர் 41 பேர் செத்து போன கேஸு இது எல்லாமே என்னன்னா ஒரு வகையில வந்து விஜய்க்கு ஒரு நெருக்கடி குடுக்குறாங்களோ, அழுத்தம் குடுக்குறாங்களோன்ற சந்தேகத்த இயல்பா ஏற்படுத்தும்ல. ம். நீங்க சொல்ற மாரி அந்த எப்பல்லாம் வந்து டெல்லிக்கு போறாரோ அப்பல்லாம் கூட்டணி சம்பந்தமாவும், பிஜேபியோட அவர் போராட்ட சம்பந்தமா விவாதம் வரும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தேகம் வரதானே செய்யுது. சார் ஓகே. இந்த தேர்தல்ல விஜய வந்து ஒருவேளை அதிமுக, பாஜக கூட்டணியில இருந்தா அவருக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் இந்த தேர்தல் காலம்? அல்லது தனித்து நின்னா அவருக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? இல்ல இப்ப நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் தனித்து நின்னால் அவருக்குன்னு ஒரு கணிசமான ஓட்டு விழுமே தவிர, ம். அவரு வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிச்சு அவரு ஆட்சிக்கு வருவதற்கான சூழல்லாம் இருக்கிற மாரி நான் வந்து கருதல. ஒரு சாத்தியக்கூறு கூட கிடையாது. அதுக்கு நான் சாத்தியமே இருக்கிற மாரி கருதல. ஏன்னா, ம். இந்த எல்லா இடங்களிலும் விஜயே நிற்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாலும், ஜனங்க வந்து விஜயே நிக்கிறாருலாம் ஓட்டு போட மாட்டாங்க. ம். அது ஒரு செட்டு ஓட்டு போடும். நம்ம பார்க்குற மாரி ம். என்ன பேசுறானே தெரியாம பேசிட்டு இருக்கிறான்ல, ம். அவன்லாம் போய் ஓட்டு போடுவான். இருந்தாலும் அந்த கூட்டம் விஜய்க்கு. அங்க போகுதுல்ல சார். இல்ல அந்த செட் எவ்வளோன்றது தானே உங்களுக்கு பிரச்சனை. ம். ஒரே ஒரு பூத்துல நீங்க வந்து 1500 ஓட்டு வரைக்கும் விழப்போகுது. அல்லது 1000 ஓட்டு விழப்போகுது. மொத்த கூட்டத்துல எத்தனை பேர் இருப்பா நீங்க கணக்கு பண்ணீங்க விஜய் போற இடத்துல? நீங்க கரூர்லயே வந்து கூட்டம் கூடிடுச்சு, கூட்ட நெரிசல்னு சொன்னா கூட, நீங்க எத்தனை தொகுதி இருக்கும்?
அத்தனை தொகுதியிலையும் அதெல்லாம் சாத்தியமா? அப்படி கிடையாது. அது ஒரு ஒரு ரசிகர் மனநிலையோடு இருக்கிற ஒரு கூட்டம் வந்து கட்டாயம் அவருக்கு ஓட்டு போடும். அது வந்து பெர்சன்டேஜ் தான். அது 3ஆ 4ஆ 5ஆ அது வந்து ரிசல்ட். ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து எலெக்ஷன்ல ஃபீல்டுல இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நிக்க போறாரு. ஸோ அது எத்தனை பெர்சன்டேஜ்ன்றதை இனிமேல் தான் நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். ஸோ அவர் வந்து ஆட்சி அமைப்பதை வந்து அவர் ஆட்சி அமைக்க போறாரா அல்லது திமுக ஆட்சி அமைக்க போதான்றதெல்லாம் வந்து அங்க கேள்வியே இல்ல. ஒரு மீகரான ஒரு ஓட் பெர்சன்டேஜ் அது வந்து பிரிக்கும். ஓகே. அது கூட என்னன்னு சொன்னா அதிமுக பிஜேபிக்கு எதிரான ஓட்டை தான் வந்து ஆதரவான ஓட்டை தான் பிரிக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். வாக்கு சதவீதம் தான் பார்க்கலாம். வாக்கு ஆமா வெற்றியை பார்க்க முடியும். அவர் தொகுதி வெற்றி, அவர் சிஎம் அந்த கதைலாம் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு துளி அளவு கூட நம்பல. எங்க வந்து என்னன்னா நீங்க வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்குறாங்க இல்லையா? அப்ப ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு யாருக்கு போகணும்? ஆட்டோமேட்டிக்கா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போகணும். விஜய் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அங்க போக வேண்டிய ஓட்டும் வந்து இங்க தான் மாறணும். அப்படி மாறுச்சுன்னு சொன்னா அது திமுகவுக்கு தான் சாதகமா அமையும். இல்ல சார், அவர் வந்து கொள்கை எதிரியே பாஜக வச்சிருக்காரு, அரசியல் எதிரியே திமுக வச்சிருக்காரு. ஸோ அந்த வாக்குகளும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்க கொள்கை ரீதியா வச்சாலும் சரி, அரசியல் ரீதியா வச்சாலும் சரி, அது ஓட் பெர்சன்டேஜா தான் இருக்குமே தவிர அந்த ஓட் பெர்சன்டேஜும் வந்து என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பிஜேபிக்கும் அதிமுகவும் போக வேண்டிய ஓட்டை பாதிச்சு தான் அது விஜய்க்கு வருமே தவிர திமுகவுக்கு பெரிய பாதிப்பா இருக்கு. ஏன்னா கன்சாலிடேட் பண்ணி இருக்கிற ஒரு அலைன்ஸை செட் பண்ணி இருக்கிற ஒரு டீம் வந்து டிஎம்கே. இல்ல சார், மக்கள் வந்து நினைக்க கூடாதா திமுக வந்து பாஜக எதிர்க்கிறோடைய அளவு வந்து விஜய் இன்னும் கூடுதலா இருக்கும்னு நினைக்கலாம்ல? அவர் அப்படி எதுவுமே பேசவே இல்லையா? இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு போறாரு. பாண்டிச்சேரியில கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிற பிஜேபி. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஆட்சியை நீங்க திட்டுவீங்களா? பிஜேபி கூட்டணி ஆட்சி அங்க நடக்குது இல்ல, அந்த ஆட்சியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல பாண்டிச்சேரியில. திமுகவை எதிர்த்து பேசிட்டு வர்றாரு. மக்கள் பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா அங்க ஆட்சி நடத்துறது பிஜேபி கூட்டணி இருக்கிற ஒரு ஆட்சி, என்ஆர் காங்கிரஸ். நீ என்னப்பா பண்ற? அங்க போய் அவனை திட்டாம திரும்ப நீ அங்க போய் திமுக திட்ட? தமிழ்நாட்டுல திட்டினா ஓகே, அப்ப பிஜேபியை எதிர்க்கிற லட்சணம் நமக்கு அதுலயே தெரிஞ்சிருமே. ஸோ பிஜேபியை எதிர்த்து அவர் வந்து நிக்கிறாருன்னு சொன்னா கூட நீங்க நான் என்ன சொன்னா பிஜேபியை எதிர்த்து ஒரு ஓட்டு விடணும்ல, அது எப்படி அவருக்கு போய் விடும்? ஸோ அப்படி போய் அங்கே விழுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிரான இந்த 5 ஆண்டு காலத்தில் அதிருப்தி அடைந்த யாராச்சும் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க ஓட்டு போடுறது வேணா போய் இந்த பக்கம் மாறுமே தவிர அந்த பக்கம் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். செயல்பாடு ரீதியாக அவருடைய இது வேலை வந்து தொய்வாக இருக்குது. விஜய் வந்து ஃபீல்டில் இல்லை. நீங்கள் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுனா வரலாம். விஜய் வந்து ஒரு செலிபிரிட்டி. அவர் வெளியில் வந்தால் பெருசாக வந்து கூட்டம் கூடுறோம் ஏதாவது ஒன்று நடந்துடும் அப்படின்னு சொன்ன கூட விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன போராட்டம் நடத்தி லோக்கல் லெவலில் வந்து போய் ஜனங்களை திரட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. சரி, நான் அதுதான் துவக்கத்தில் சொன்ன மாதிரி தான், விஜய் நிற்கிறாருன்னா கேண்டிடேட்டை பார்க்க மாட்டாங்களா ஜனங்க? முகம் தெரியாத அறிமுகம் இல்லாத ஃபீல்டுலேயே இல்லாதவங்க தான் கேண்டிடேட்டாக வரப்போகிறாங்க. இப்போ எத்தனை பேர் வந்து மாற்று கட்சியிலேருந்து இப்போ விஜய் கூட வேண்டாம். விஜய் வந்து என்னன்னா நாங்கள் கூட்டணி இது ஆட்சியில் பங்கு தருகிறோம் எல்லாரும் வாங்க, நாங்கள் எந்த கட்சியும் கூட்டணிக்கு போவே இல்லையே விஜய் கூட. அப்போ வந்து பெரிய நம்பகத்தன்மை அந்த பக்கம் இல்லை. 234 இடத்துலையும் போய் நீங்கள் வேட்பாளரை போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேட்பாளர்லாம் கிரெடிபிலிட்டி இருக்கணும்ல, குறைந்தபட்சம் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கணும்ல, குறைந்தபட்ச அறிமுகம் இருக்கணும்ல. அப்படி இருக்கிற மாதிரியான கேண்டிடேட்லாம் வந்து டிவிகேல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலையே. சரிங்க சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து அவங்களுடைய அளவு வந்து தமிழ்நாட்டு இந்த தேர்தலில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டீங்க. விஜயோடைய செயல்பாடும் சரி அவருடைய அரசியல் பயணம் சரி சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க. திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் சார் திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடுன்னு வரும்போது இழுபறியாவே இருக்குது? இல்ல பொதுவா தேர்தல் தொகுதி பங்கீடுன்னு வரும்போது அவங்க கட்சியினுடைய நலனை சார்ந்துதான் எல்லா கட்சிகளுமே வந்து அணுகுவாங்க. பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றதே என்னன்னா கொடுப்பதும் வாங்குவதும் தான். நீங்க வந்து எல்லாமே எனக்கு அப்படின்னு எடுத்தீங்கனாலும் அது பேச்சுவார்த்தை கிடையாது, அது வந்து அராஜகம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு பேச்சுவார்த்தை போயிடக்கூடாதுன்றது வந்து எல்லாருமே இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்னன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த அதிமுக இதெல்லாம் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வலுவான கூட்டணி எங்களுதுன்னு சொல்லி திமுக சொல்றாங்க. அந்த சொல்லக்கூடிய அதே நிலையிலிருந்து அந்த கூட்டணியை இணைச்சி கொண்டு போறதுல அவங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். திமுக ஈக்குவலா வந்து உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நீங்க பிஜேபி எதிர்க்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அவங்க பலமா இருக்காங்க, ஒரு படி மேலே இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா கூட்டு அந்த தொகுதின்னு வரும்போது அவங்களுக்கு கூடுதலா கொடுத்தா தானே அந்த வலு ஒன்று கூடும் சேரும். ஆனா அங்க தோல்வி தானே இருக்கு. உண்மை. அதாவது என்னன்னா கொள்கை ரீதியான கூட்டணி அப்படின்னு வரும்போது அது வந்து சிபிஎம், சிபிஐ, பிசிகா, டிஎம்கே தான். இவங்க வந்து வேற எங்கேயுமே போய் பேரம் பேசுறது இல்லை. இப்போ நீங்க மற்ற கட்சியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவோடவும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினு இருப்பாங்க, பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஏன்னா வந்து சிபிஎம், சிபிஐ, விசிகேவை பொறுத்த வரைக்கும் எந்த திரைமறைவு வேலையிலையும் திரைமறைவுலையும் வந்து அவங்க போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்துறதுல பேரம் பேசுறது கிடையாது. அப்போ கொள்கை ரீதியான கூட்டணியை இன்னும் வந்து நெருக்கமாக வைத்துக் கொள்வதற்கு திமுக வந்து முன்முயற்சி எடுக்கணும். இப்போ வந்து எப்படி பிஜேபி அதிமுக கூட்டணியை வீழ்த்தி திமுக கூட்டணி வரணுன்ற பொறுப்பும் கடமையும்
சிபிஎம், சிபிஐ, விசிகேக்கு இருக்குதோ அதை விட கூடுதல் பொறுப்பு வந்து திமுகவுக்கு இருக்கு. ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் அவங்க அணுகணுன்றது நம்முடைய எதிர்பார்ப்பு. காங்கிரஸ் வந்து 3 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. அது ஈடுகட்ட தான் சிபிஎம், சிபிஐ, விசிகே கிட்ட குறைக்கணும்னு சொல்றாங்க. இல்ல நம்ம அத இப்ப நீங்க அவரு சண்முகம் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாரு? ஏங்க நீங்க வந்து 60 தொகுதி கூட காங்கிரஸ் குடுங்க. அத பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது உங்க இஷ்டம் 60, 70 கூட குடுத்துட்டு ம். எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை உரிய இதோட வந்து குடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கை. ம். ஸோ அத வந்து ரொம்ப ஜென்யூனா வந்து டிஎம்கே கன்சிடர் பண்ணணும். ம். இப்ப நீங்க என்னன்னா, இந்த கொள்கை ரீதியான அணி சேர்க்கையை நீங்கள் உறுதிப்படுத்தாமல் தேர்தல் களத்துல போய் நீங்க வந்து நிக்க முடியாதுல்ல. ம். கொள்கை ரீதியான கூட்டணின்றது வந்து என்னன்னு சொன்னா, ஒரு மாற்றம் நம்ம சொல்றோம். நீங்க வெறும் அரசியல் எதிரியாக மட்டும் வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஸ பார்க்க முடியாது. ம். அது வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்திற்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தோடு வந்து அது செயல்படுது. ம். வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்ற சாதி மத வேறுபாடுகளை கடந்து ஒரு சமத்துவ சமூகமா இருக்கணும்னு சொல்லக்கூடிய பெரியாரின் வழியில நாம பேசுறோம் அப்படின்னு சொன்னா, அதற்கே வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தோடு அது இருக்கும்போது, இந்த சித்தாந்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய சித்தாந்த வலிமையோடு செயல்படக்கூடிய ஆட்களை உங்களோட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ம். அதற்கு வந்து கூடுதலான ஏற்பாடுகளை, அதாவது என்ன சொல்றது, ஒரு இணக்கமான ஒரு ஏற்பாட்டோட அதை வந்து ஒரு மோதலா இல்லாம, ம். அல்லது ஒரு 3, 4 நாள் இழுத்தடிச்சு அதை வந்து பண்ற மாதிரி இல்லாம, ம். ரொம்ப சுமூகமா அதை வந்து முடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுகவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2011 தேர்தல் வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் வந்து 10 தொகுதிக்கு மேல வந்து கூட்டணியில வந்து நின்னு இருக்கிறாங்க. ஆனா 2016 மக்கள் நல கூட்டணியில வந்து அவங்க சட்டமன்றத்திலே போகல. அதுக்கு பிறகு திமுகவுல 2 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. சட்டமன்றத்துல இப்ப தொடர்ச்சியா இடதுசாரிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சட்டமன்றத்துல அவங்களுடைய பங்களிப்புகள் என்ன? இப்படி குறைஞ்சிக்கிட்டே இருந்தா அது எந்த அளவுல நிக்கும்? இல்ல இப்ப நீங்க மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொன்னா, அன்னைக்கு வந்து அதிமுக, திமுகவுக்கான ஒரு சித்தாந்த ரீதியான மாற்றை உருவாக்கக்கூடிய வகையில அந்த மக்கள் நல கூட்டணி வந்து உருவாக்கப்பட்டது. ம். அது இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னா கட்டாயம் வந்து தேவைன்னு சொல்லலாம். பட் மக்கள் நல கூட்டணி வந்து வரும்போது அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வருது. ம். அது என்னன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலாவே வந்து அவங்க அத பார்த்தாங்க. ஏன்னா, ம். ஒருவேளை இந்த மக்கள் நல கூட்டணி இல்லாம இதெல்லாம் இருந்திருந்தா திமுக அன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கலாமே அப்படின்ற ம். மாரியான ஒரு பார்வை அவங்களுக்கு இருந்தது. அந்த நோக்கத்தோடவே வந்து மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு வந்து அடுத்த முறை சீட்டு ஒதுக்கும்போது, ரொம்ப குறைச்சு சீட்டு ஒதுக்குனாங்கன்ற ஒரு பார்வையும் வந்து அதுல இருக்கு. அத வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. ம். ஸோ அந்த எண்ணிக்கையிலிருந்து நீங்க வந்து மக்கள் நல கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே ஒரே தராசுல வச்சு ம். 6, 6, 6, 6ன்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு நீங்க வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த கட்சிகள்லாம் என்ன பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா, வெறும் சீட்டு எண்ணிக்கையா வந்து அத பார்க்காம, ம். இன்னைக்கு இருக்கிற த்ரெட் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து நீங்க 3 டேர்ம் வந்து ஒன்றிய அரசுல செயல்படுது. அது கூட ஒத்துசைந்து போகக்கூடிய வகையில அதிமுக இருக்குது. ஆகவே அந்த இத தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒரே சிந்தனை கொண்ட கட்சிகள்லாம் ஒன்று சேரணுன்ற அடிப்படையிலிருந்து வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்தாங்க. இந்த வாய்ஸ் தான் வந்து உங்களுக்கு சட்டமன்றத்திலயும், நாடாளுமன்றத்தையும் ஒலிக்குது. ம். நீங்க பாருங்க, ஒரு ராகுல் காந்தி வந்து கேரளால போய் பேசினாருன்னா வேற டோன்ல பேசுறாரு. என்ன சொல்றாரு? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கிடையாதான், சிஜேபி ஆயிடுச்சு. கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டி ஆயிடுச்சுன்னாரு. கொடுமை என்னன்னு சொன்னா, நீங்க வந்து இப்ப பீகார்ல அவங்க கட்சிக்காரங்களே வந்து அவங்க மாநிலங்களவை உறுப்பினருக்கு ஓட்டு போடல. பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா என்னன்னா, சிபிஎம்ல இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ போய் காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவருக்கு ஓட்டு போடுறாரு. ஏன்னா வந்து அங்க பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக. ம். அப்ப என்னன்னா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஐ வந்து ஒரு சித்தாந்த ரீதியா எதிர்க்கிற இந்த குரல் உங்களுக்கு நாடாளுமன்றத்திலையும், சட்டமன்றத்திலையும் தமிழக வளர்ச்சிக்கான முற்போக்கான ஒரு திசையில கொண்டு போறதுக்கு இந்த குரல் ரொம்ப அவசியம். நீங்க வந்து திமுகவுக்கே கூட நீங்க வந்து இது வந்து தேர்தல் உடன்பாடுன்னு தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லுது. ம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லும் போதெல்லாம் என்ன சொன்னா, இது தேர்தல் உடன்பாடுன்னு சொல்றோம். இப்ப தேர்தல் உடன்பாடுன்றது தேர்தல்ல யாரை வீழ்த்தணும் ம். அதற்கான ஒரு அணி சேர்க்கை. வீழ்த்திட்டு நீங்க வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது, ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுற இடத்துல வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து நிக்கிறாங்க. அது ஒருவேளை இவங்களுக்கு வந்து கோவமா இருக்கலாம். அது வந்து சாம்சங்ல அவங்க நடத்தின விடாப்பிடியான போராட்டமா இருக்கலாம். ம். அது மாதிரி மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அவங்க நடத்தின தொடர்ச்சியான போராட்டங்களா இருக்கலாம். இது எல்லாமே ரொம்ப அந்த அரசுக்கு வந்து நெருக்கடியான ஒரு சூழல் கூட உருவாக்கியிருக்கலாம். ம். ஆனா மக்கள் நலனுக்காக தானே வந்து சட்டமன்றத்துக்கு போறோம். ம். மக்கள் நலனுக்காக தானே வந்து கட்சி நடத்துறோம். அப்ப மக்கள் நலனுக்காக ஒரு கட்சி நடத்தும்போது, மக்கள் நலனுக்கு எதிரான ஒரு திசைவழியில போகும்போது, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுன்னு சொல்லுவோம்ல. ஒரு அரசு கொஞ்சம் டிவியேட் ஆகி போகுதுன்னா, திரும்ப இழுத்து பிடிச்சி ட்ராக்ல கொண்டு வரதுக்கே வந்து இந்த சக்திகளுடைய எண்ணிக்கை அவசியம். ம். அது திமுகவும் வந்து உணரணும். நீங்க வந்து என்ன நினைச்சிக்க கூடாதுன்னா, கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும், வெறும் சட்டமன்றம், நாடாளுமன்றத்துல வந்து எண்ணிக்கை இருந்தா மட்டும் தான் குரல் கொடுப்பாங்கல்ல. அந்த எண்ணிக்கை ரொம்ப அவசியம் உள்ள குரல் கொடுக்கறதுக்கு. ஆனா அந்த எண்ணிக்கையை மட்டும் வச்சுமே வந்து நீங்க கம்யூனிஸ்டுகளை தீர்மானிச்சிட முடியாது.
நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் 2 எம்பி இருக்கும்போது தான் 3 எம்பி இருக்கும்போது தான் வந்து நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு எதிரான போராட்டத்தை மக்கள் நடத்தும் போது வெளியிலேருந்து வந்து அந்த 3 சட்டங்களை திரும்ப பெற வச்சாங்க. அதனால் மக்கள் வலுவோடு மக்களுடைய கோரிக்கைகளுக்காக நிற்கிற கம்யூனிஸ்டுகளுடைய குரல் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் ஒழிக்கும் போது அது மக்களுடைய குரலாக அங்கே வந்து பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டிவியேட் ஆகி போகிற வழிமாறி போகிற அரசை திரும்ப இழுத்து ஒரு ட்ராக்ல கொண்டு வரதுக்கு அது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். இப்போ இந்த தொகுதி பங்கீடுல வந்து சிபிஐக்கு வந்து 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுருச்சு. விசிகாவுக்கு மட்டும் தான் ஒன்று ஒதுக்கப்படல. அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதுல வந்து அவங்க கேட்கிற தொகுதியை கொடுக்கலன்னா திமுக கூட்டணியிலேருந்து விலகுவதான்னு ஒரு தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க நீங்க அதை? அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. இப்போவும் வந்து விசிகே தலைவரும் வந்து போய் அவங்களோட சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அது ஒரு இணக்கமான போக்கில் தான் வந்து அது முடியும். ஏற்கனவே சிபிஎம்முக்கு சில அனுபவங்கள் இருக்குது. அவங்க என்னன்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியை முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணி அது வந்து செட்டில் ஆகாத நேரத்தில் ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணால் அவங்க போட்டியிடுற தொகுதிகளில் அவங்க போட்டி விட்டு மற்ற தொகுதிகளில் வந்து திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லி வந்து போகிற சூழல் ஏற்கனவே அனுபவம் இருக்குது. ஸோ என்னென்னு சொன்னால் வந்து இது ஏற்கனவே நடந்திருக்கு தேர்தல்களில். ஸோ சிபிஎம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கொள்கையின் அடிப்படையிலிருந்து செயல்படுகிற அதே நேரத்தில் அரசியல் ரீதியான ஒரு இணக்கமான ஒரு நட்புறவோடு வந்து சீட்டு ஒதுக்கப்படல அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கும் ஒரு சிரமத்தை தானே உருவாக்கும். அவங்க கட்சிக்குள்ளேயும் வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அவங்க ஏற்கனவே இந்த மாதிரியான அனுபவங்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைப்பாடுகளை வந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போவது வந்து திமுக கூட்டணிக்கு நல்லது இல்லை. ஆகவே திமுக கூட்டணி அது ஒரு இணக்கமான நிலையில முடிப்பது நல்லதுன்று தான் நம்முடைய விருப்பம். பண்ணுவாங்கன்னு நம்புறோம். இப்போ விசிகே வந்து எந்த ஒரு தொகுதி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நடக்கல. அவங்களுக்கு எந்த அளவுக்கு சார் போகும்? இல்லை இப்போ அவங்க என்ன அதாவது ஒவ்வொரு கட்சி இப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்கிறாங்க. இது திமுக தலைமையில் போட்டாங்க. அதில் மற்ற கட்சிகள்லாம் போய் பேசியிருக்காங்க. இது வரைக்கும் விசிகே போய் சந்தித்து பேசின மாதிரி தகவல் இல்லை. நேரடியாக முதல்வரோட பேசிட்டு இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேசி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரது தானே. கடைசியில் எப்போ இருந்தாலும் இவங்க எவ்வளோ பேசினாலும் கடைசியில் போய் திமுக தலைவரை சந்தித்து தான் ஒப்பந்தம் போட போகிறாங்க. அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் இருக்கலாம். அது அவங்களுடைய நிலைப்பாடு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல. நிச்சயம் நிறைய கருத்துக்களை எங்களோட தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி சார். உங்களோட வணக்கம்.